பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். காப்போத்த உயர்தர மாணவ மாணவிகளை அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். மீண்டும் ஒரு ரசீம் ஐதுரூஸ் வித் பாலிடிக்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலோடு இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்று இன்று நாங்கள் பார்க்க போகின்ற பிரதானமான விடயம் குயிக் ரிவிஷன் என்ற அடிப்படையில் நாங்கள் அலகு 2 பகுதிகளை பார்க்க இருக்கின்றோம். இந்த அடிப்படையில் அலகு 2 தலைப்பு அரசறிவியலில் உள்ளடக்கப்படும் உபத்துறைகள். அரசறிவியலில் உள்ளடக்கப்படும் உபத்துறைகள். அரசியல் விஞ்ஞான கற்கையானது மிக நீண்ட காலத்திலிருந்து கற்கப்பட்டு வருகின்ற ஒரு துறையாகும். இந்த துறை பல்வேறுபட்ட விடயங்களை உள்வாங்கி அது வளர்ச்சி அடைந்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய நவீன அறிஞர்கள் இந்த உள்ளடக்கங்களை பல்வேறு தலைப்புகளினூடாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த 5 தலைப்புகளினூடாகவும் இது பார்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் முதலாவது உள்ளடக்கமாக அரசியல் தத்துவம் விளங்குகின்றது. அரசியல் தத்துவம் விளங்குகின்றது. நாங்கள் அதனை விரிவாக பார்ப்போம். இரண்டாவது அரசியல் சிந்தனைகள் அல்லது கருத்தியல்கள், பொலிட்டிக்கல் தாட்ஸ் அல்லது பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் என்று சொல்லக்கூடிய பிரதானமான ஒரு விடை. அடுத்தது மூன்றாவது தலைப்பு அரசியல் கோட்பாடுகள், பொலிட்டிக்கல் தியரிஸ் என்ற அடிப்படையில் அதை வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்தது அரசியல் நிறுவனங்கள், எல்லாமே நிறுவனமயமாக்கப்பட்டு செயற்படுத்தப்படுவதனால் அரசியல் நிறுவனங்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமாக நோக்கப்பட்டிருக்கின்றது. ஐந்தாவது பிரதான தலைப்பாக ஒப்பீட்டு அரசியல் நோக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அரசியல் விஞ்ஞானத்தில் உள்ளடக்கப்படும் உப துறைகள் காணப்படுகின்றன. இவற்றை நாங்கள் சற்று விரிவாக நோக்குவோம். அரசியல் தத்துவம் முதலாவது அரசறிவியலில் உள்ளடக்கப்படும் உபதுறையாக நோக்கப்பட்டிருக்கின்றது. அரசியல் தத்துவம் என்பது கற்பனையாக சில கோட்பாடுகளை முன்வைத்திருத்தல், அதாவது நடைமுறையை விட கற்பனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற சில எண்ணக்கருக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல். நிறைய எண்ணக்கருக்கள் இதில் இருக்கின்றன. இந்த அரசியல் தத்துவம் 3 பிரதானமான மூல கருப்பொருட்களை கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவது எந்த ஒரு எண்ணக்கருவையும் எடுத்து அவற்றின் வரைவிலக்கணங்களை தெளிவுபடுத்துதல், இது முதலாவது விடயம். இரண்டாவது அதில் உள்ள அடிப்படை பிரச்சனைகளை வெளிப்படுத்தி ஆய்வு செய்தல், இது இரண்டாவது விடயம். மூன்றாவது அதற்கு இலட்சிய கோட்பாடுகள் ஒன்றை அதற்கு முன்மொழிதல். இவ்வாறு 3 பிரதானமான கருப்பொருட்களினூடாக அரசியல் தத்துவம் நோக்கப்படுகின்றது. இந்த அடிப்படையில் உதாரணமாக நீதி, சமத்துவம் போன்றவற்றை நாங்கள் பார்க்கலாம். ஏனெனில் நீதி பற்றி மிக பழைய காலத்திலிருந்தே அரிஸ்டோட்டில், பிளேட்டோ போன்றவர்கள் பேசி வந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஐரோப்பாவினுடைய மத்திய கால அறிஞர்கள் பேசி வந்திருக்கின்றார்கள். அதே போன்று நவீன கால அறிஞர்கள் பேசி வந்திருக்கின்றார்கள். என்றாலும் இவை ஒவ்வொன்றுக்கும் அடிப்படையான வரைவிலக்கணங்களை தெளிவுபடுத்துதல், அடிப்படையான பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இலட்சிய கோட்பாடுகள் கொண்டதாக இந்த 3 விடயங்களையும் அடிப்படையாக வைத்திருப்பதனால் இன்று வரையும் அப்படியான நீதி, சமத்துவம் என்பது தொடர்பாக ஒரு இறுதி முடிவுக்கு வர முடியாமல் இருக்கும். மீண்டும் மீண்டும் வரைவிலக்கணங்கள் உருவாகுதல், மீண்டும் அடிப்படை பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லுதல், மீண்டும் இலட்சிய கோட்பாடுகளை முன்வைத்தல், காலத்தில் காலம் என்ற அடிப்படையில் பல எண்ணக்கருக்கள் காணப்படுகின்றன. இந்த அடிப்படையில் நீதி, சமத்துவம், உரிமைகள், சுதந்திரம், அரசினுடைய இயல்பு, அரசியலினுடைய இயல்பு என பல்வேறுபட்ட தலைப்புகளில் ஒவ்வொரு கால பகுதிகளிலும் பல்வேறு அறிஞர்கள் ஆய்வு செய்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த அரசியல் தத்துவமானது 19ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் மிக உயர்ந்த இடத்தை பெற்றிருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் மிக உயர்ந்த இடத்தை பெற்றிருந்தது. 20ஆம் நூற்றாண்டினுடைய நடுவரை பகுதியில் 1950களில் 50-60களில் அது வீழ்ச்சி அடைந்தது. இந்த அரசியல் தத்துவம் வெறுமனே நடைமுறை விடயங்களை பேசாமல் வெறுமனே கற்பனையான விடயங்களை மாத்திரம் பேசிக்கொண்டிருக்கின்றது, தேவையற்ற விடயங்களில் அதிகம் கவனம் செலுத்துகின்றது என்ற அடிப்படையில் அது வீழ்ச்சி அடைந்தது. என்றாலும்
1970களில் மீள் எழுச்சி பெற்றதாக அரசியல் தத்துவம் மேலெழுந்து வந்தது. காரணம் என்னவென்றால், ஜான் ரோல்ஸ் என்ற பிரதானமான ஓர் அறிஞரினால் நீதி பற்றிய கோட்பாடு, தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் என்ற மிக முக்கியமான ஒரு விடயம் நோக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் இன்று அது எழுச்சி பெற்ற ஒரு சிந்தனையாக இருப்பதை அவதானிக்கலாம். அரசறிவியலில் உள்ளடக்கப்படும் உபத்துறைகளில் அடுத்த பிரதானமான ஒரு பகுதியாக உபத்துறையாக நோக்கப்படுவது அரசியல் சிந்தனைகள் அல்லது கருத்தியல்கள் எனப்படும். இன்றைக்கு உலக அரசியலில் வரலாறு நெடுகிலும் இன்றும் கூட உலக அரசியலில் மிகவும் செல்வாக்கு பெற்றவைகளாக அரசியல் சிந்தனைகள் அல்லது அரசியல் கருத்தியல்கள் காணப்படுகின்றன. உலக நாடுகளினுடைய அரசியலை தீர்மானிப்பவைகளாக இந்த கருத்தியல்கள் காணப்பட்டிருக்கின்றன. உலக வரலாற்றில் சோசலிசம், தாராண்மைவாதம், முதலாளித்துவம் இரண்டிற்கும் இடையிலான முரண்பாடுகளினுடைய விளைவுகளை நாங்கள் இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் பின்னர் பார்த்தோம். எனவே பல்வேறுபட்ட இன்றைய உலகை முன்னோக்கி கொண்டு செல்கின்ற பிரதானமான விடயங்களாக அரசியல் சிந்தனைகள், அரசியல் கருத்தியல்கள் காணப்படுகின்றன. கருத்தியல் என்றால் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, சமூகத்தினுடைய அரசியலுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விடயங்களாக இருக்கும், சமூகத்தினுடைய அரசியல் போக்கிற்கு வழிகாட்டக்கூடியவைகளாக இருக்கும், சமூகத்தில் பெரும்பான்மையானோரை ஈர்த்து கொள்ளும் அம்சமாக இருக்கும். கருத்தியல் என்பது அரசியலுக்கு அழுத்தம் கொடுக்கும், அரசியலுக்கு சமூகத்தினுடைய அரசியலுக்கு அழுத்தம் கொடுக்கும், அரசியலுடைய போக்கிற்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும், பெரும்பான்மையானோரை ஈர்த்து கொள்ளக்கூடியதாக இருப்பதைத்தான் நாங்கள் கருத்தியல் என்று சொல்வோம். ஒவ்வொரு அரசியல் கருத்தியலும் வேறுபட்ட கருத்து தொகுதிகளால் ஆக்கப்பட்டிருக்கும், வெவ்வேறுபட்ட கருத்து தொகுதிகளால் ஆக்கப்பட்டிருக்கும். அறிவு, நம்பிக்கை, போக்கு என்பவற்றை உருவாக்கி கொண்டிருக்கும். ஒரு சமூகத்தினுடைய அறிவை, நம்பிக்கையை, எவ்வாறு அரசியல் செய்ய வேண்டும் என்ற போக்கை இந்த கருத்தியல்கள், சிந்தனைகள் உருவாக்கி கொண்டிருக்கும். அதே போன்று சமூகத்தினுடைய அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடும் வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும். கருத்தியலை அடிப்படையாக வைத்து அரசியலில் ஈடுபடுகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக உங்களுடைய கைடை பொறுத்தவரை, உங்களுடைய ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியை பொறுத்தவரையில் 3 உதாரணங்கள் போடப்பட்டிருக்கின்றது. முதலாவது தாராண்மைவாதம், லிபரலிசம். தாராண்மைவாதம் என்பது அமெரிக்காவை மையப்படுத்தி, ஐரோப்பிய நாடுகளை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரதானமான சிந்தனையாகும். தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், தனி மனிதனுக்கு சுதந்திரம் கொடுத்தல் என்ற அடிப்படையில் இந்த சிந்தனை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் 5வது அலகை பார்க்கின்ற பொழுது இதனை இன்னும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக சம உடைமைவாதம். இது இந்த தாராண்மைவாத சிந்தனைக்கு எதிராக தோற்றம் பெற்ற, தனி மனிதனுக்கு மாற்றமாக சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு சிந்தனையாக சம உடைமைவாதம் உருவாக்கம் பெற்றது. அனைவருக்கும் சமத்துவமான அடிப்படையில் அரசாங்கத்தினுடைய நாட்டினுடைய சொத்துக்களை பிரித்து கொடுக்கின்ற அடிப்படையில் இந்த சம உடைமைவாதம், சோசலிசம் தோற்றம் பெற்றது. அடுத்ததாக இன்னும் ஒரு பிரதானமான கருத்தியலாக தேசியவாதம் கருதப்படுகின்றது. தேசிய உணர்வோடு வாழுதல் என்ற விடயத்தில் இது முக்கியத்துவம் பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு அரசறிவியலில் உள்ளடக்கப்படும் உபத்துறைகளை நாங்கள் நோக்கி பார்க்கலாம். எனவே அரசியல் சிந்தனைகள், கருத்தியல்கள் என்பவைகள் மிக முக்கியமானதாக அரசியலில் செல்வாக்கு பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அரசியலில் உள்ளடக்கப்படும் உபத்துறைகளில் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தலைப்பு 2.3 அரசியல் கோட்பாடுகள் எனப்படும். அரசியல் கோட்பாடுகள். கோட்பாடு என்பது என்னவென்று பார்க்கின்ற பொழுது இதனை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில், இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகளாவிய ரீதியில் பிரபஞ்சத்தில், சமூகத்தில் ஏற்படுகின்ற நிகழ்வுகள் எவ்வாறு இடம்பெறுகின்றன என நோக்குதல், ஆய்வு செய்தல் தான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி எவ்வாறு இடம்பெறுகின்றது என்பதை நோக்குவதுதான் கோட்பாடு எனப்படுகின்றது. இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானிகள்,
சமூக அறிஞர்கள், ஏனைய அரசியல் ரீதியான அறிஞர்கள் எல்லோரும், பொருளாதார அறிஞர்கள் இவற்றை வெவ்வேறு கோணங்களில் பார்த்திருக்கின்றார்கள். ஆய்வு செய்வதற்கான ஒரு பிரதானமான அடிப்படையாக அதனை வைத்திருக்கின்றார்கள். வினா எழுப்பி பார்த்தல், எவ்வாறு இந்த நிகழ்வு இடம்பெற்றது என்று பார்த்துவிட்டு அதற்கு ஒரு கோட்பாட்டை உருவாக்கி கொள்வதுதான் கோட்பாடு என்று நாங்கள் சொல்லுவோம். உதாரணமாக புவியீர்ப்பு கோட்பாடு. சர் ஐசக் நியூட்டன் ஒரு எப்பல் எவ்வாறு மேலிருந்து கீழே விழுகின்றது என்ற அந்த நிகழ்வை பார்த்துவிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு கோட்பாட்டை உருவாக்கினார். அதுதான் புவி ஈர்ப்பு கோட்பாடு என்று சொல்லுவோம். இதனை மிக இலகுவாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அரசியல் விஞ்ஞானத்தில் கோட்பாடு என்பதற்கு 2 வகையான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இவற்றை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2 அல்லது 3 என்று வருகின்ற இடங்கள் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். எங்களுடைய கட்டமைப்பு வினாக்களை நாங்கள் மேற்கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும். இந்த அடிப்படையில் இலட்சிய கோட்பாடு என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அதாவது இது மிக முக்கியமாக தத்துவார்த்த அடிப்படைகளுக்கு, ஒரு கற்பனா ரீதியான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு கோட்பாட்டு விடயமாகும். உதாரணமாக அரசு தொடர்பான அரிஸ்டோட்டிலுடைய கோட்பாடு, சமூக ஒப்பந்த கோட்பாடு, ஹப்ஸ், ரூசோவினுடைய கோட்பாடுகள், இவைகளெல்லாம் அநேகமாக நடைமுறைப்படுத்துவதற்கு கொஞ்சம் கஷ்டமான கோட்பாடுகளாக இருக்கும். ஒரு இலட்சியவாத சிந்தனை கொண்டவைகளாக இருக்கக்கூடிய கோட்பாடுகளாகும். அடுத்தது விஞ்ஞான கோட்பாடு. இது இன்றைய நவீன காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு கோட்பாடு. 1930களின் பின்னர் உலகளாவிய ரீதியில் நடத்தைவாத சிந்தனை, பிஹேவியரிசம் முக்கியம் பெற்றது. அதன் பின்னர் விஞ்ஞான ரீதியாக, நடத்தை ரீதியாக எதனையும் பார்க்கின்ற ஒரு ஆய்வு போக்கு ஏற்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இலட்சியவாத சிந்தனையும் விஞ்ஞான கோட்பாடு இரண்டையும் இணைத்த அடிப்படையில் பயன்படுத்துவதுதான் இன்றைய காலத்தில் காணப்படுகின்ற கோட்பாடுகளாக நாங்கள் பார்க்கலாம். இன்று பல்வேறுபட்ட கோட்பாடுகள் உருவாக்கம் பெற்றிருக்கின்றன. இந்த அடிப்படையில் தாராண்மைவாத கோட்பாடு, சோசலிச கோட்பாடு, குடியரசுவாத கோட்பாடு, பெண்ணியல்வாத கோட்பாடு என்று பல்வேறுபட்ட கோட்பாடுகள் இங்கே இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே நாங்கள் அரசியல் விஞ்ஞானத்தில் உள்ளடக்கப்படும் இன்னொரு பிரதான உபதுறையாக அரசியல் கோட்பாடுகளை மிகச் சுருக்கமாக நோக்கினோம். அரசியலில் உள்ளடக்கப்படும் உபத்துறைகளில் அடுத்த பிரதானமான ஒரு தலைப்பு 2.4 அரசியல் நிறுவனங்கள். இது மிக முக்கியமான இன்னும் ஒரு பகுதியாக நோக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலகில் உள்ள அனைத்து செயற்பாடுகளும் நிறுவனமயமாக்கப்பட்டு செயற்படுவதை பார்க்கின்றோம். எனவே சமூகத்தில் செயற்படுகின்ற பிரதானமான ஒரு செயற்பாடுதான் அரசியல் செயற்பாடு. எனவே இன்றைய அரசியல் செயற்பாடுகளும் நிறுவனமயப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். சமூகத்தில் காணப்படுகின்ற நிறுவனங்களை, சாதாரணமாக சமூகத்தில் காணப்படுகின்ற நிறுவனங்களை முறைசார் நிறுவனங்கள் என்றும் முறை சாராத நிறுவனங்கள் என்றும் நாங்கள் 2ஆக வகுத்து நோக்கலாம். முறைசார் நிறுவனங்களாக பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றை நாங்கள் பார்க்கலாம். முறை சாராத நிறுவனங்களாக குடும்பம், குலம் போன்றவற்றை நாங்கள் எடுத்து நோக்கி பார்க்கலாம். இன்றைக்கு பல்வேறுபட்ட அரசியல் நிறுவனங்கள் சமூகத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. அவ்வாறான பிரதானமான அரசியல் நிறுவனங்களாக நாங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்புகள், அரசும் அரசாங்கமும் ஒரு அரசியல் நிறுவனமாக தரப்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் தொடர்பாக மிக கவனமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது அரசியல் கட்சிகள் தொடர்பாக மிக சிறந்த இன்னும் ஒரு உதாரண நிறுவனமாக அரசியல் கட்சிகள் தரப்பட்டிருக்கின்றது. இன்று நிறுவனமயப்படுத்தப்பட்டு அவை செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே போன்று அமுக்க குழுக்கள் இன்னும் ஒரு பகுதியாக நோக்கப்படுகின்றது, அரசியல் நிறுவனமாக. அடுத்தது சிவில் சமூகம் என்ற ஒரு விடயம் மிக முக்கியமாக நிறுவனமாக நோக்கப்பட்டிருக்கின்றது, அரசியல் நிறுவனமாக. இந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக அரசாங்கம் என்ற பகுதியை பார்க்கின்ற பொழுது அரசாங்கம் என்ற விடயம் மிக முக்கியப்படுத்தப்பட்டு அரசியல் விஞ்ஞானத்தில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே மிக பிரதானமான நிறுவனமாக
சமூகத்தில் காணப்படுகின்ற பிரதானமானதும் அதிகாரமிக்கதுமான நிறுவனமாக அரசாங்கமும் காணப்படுவதை பார்க்கலாம். இந்த அரசாங்கம் இரண்டையும் இணைத்த அடிப்படையிலேயே அனைத்து கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் அரசாங்கமும் இணைந்து 4 பிரதானமான நிறுவன கருத்தியல்களாக நோக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, சட்டவாக்க நிறுவனம். சட்டங்களை உருவாக்குவதற்கான நிறுவனங்கள் பல காணப்படுகின்றன. பாராளுமன்றம், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் என்ற அடிப்படையில் சட்டவாக்க நிறுவனங்களை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த பிரதானமான விடயமாக நிறைவேற்று நிறுவனம் என்று உங்களுக்கு போடப்பட்டிருக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஜனாதிபதி, அமைச்சரவை, பிரதமர் போன்ற வற்றை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்த நீதித்துறை நிறுவனங்களை பொறுத்தவரையில் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மேல்முறையீட்டு நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் என்று பல்வேறுபட்ட நீதித்துறை கட்டமைப்புகள் இருப்பதை பார்க்கலாம். இதே போல் 4வது ஒரு அம்சமாக உங்களுக்கு போடப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு, சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டுகின்ற நிறுவனம் என்ற ஒரு பகுதியில் இடப்பட்டிருக்கின்றது. போலீஸ், சிறைச்சாலை போன்றவை இதற்கு மிகச்சிறந்த உதாரணங்களாக போடப்பட்டிருக்கின்றன. நாங்கள் வரலாறு நெடுகிலும் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது அரசு பற்றிய ஆய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு நாங்கள் சற்று இரண்டையும் வித்தியாசப்படுத்தி அதனை பார்க்கின்றோம். அரசு பற்றிய ஆய்வு என்பது வரலாறு நெடுகிலும் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பிளேட்டோ, அரிஸ்டோட்டில், அதன் பின்னர் வந்த மக்கியாவல்லி, அதன் பின்னர் வந்த நவீன அறிஞர்கள் என்று இந்த அரசு பற்றிய ஆய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். அரசு எவ்வாறு உருவானது, அரசினுடைய பண்புகள் என்ன, அரசு எவ்வாறு தோற்றம் பெற்றது, அரசினுடைய இயல்புகள் என்ன என்பது பற்றியெல்லாம் அவர்கள் பேசி வந்திருக்கின்றார்கள். எனவே அவைகள் எல்லோரும் அதனை நிறுவனமாக பார்த்து வந்திருக்கின்றார்கள். அதே போன்று அரசாங்கம் பற்றிய ஆய்வும் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக நிறுவனமாக நோக்கப்பட்டிருக்கின்றது. உலகில் பல்வேறுபட்ட அரசாங்க மாதிரிகள் காணப்படுகின்றன. ஜனநாயக அரசாங்கங்கள், ஜனநாயகமற்ற அரசாங்கங்கள், சமஷ்டி, ஒற்றையாட்சி போன்ற அரசாங்கங்கள் என்று பல்வேறுபட்ட அரசாங்க மாதிரிகள், அரசாங்கங்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே மிக முக்கியமாக அரசியல் நிறுவனங்களில் அரசாங்கம் பற்றிய ஆய்வு, அரசாங்கம் பற்றிய விடயம் முக்கியப்படுத்தப்பட்டிருப்பது மிகவும் அவதானிக்கத்தக்க அம்சமாகும். நாங்கள் அரசியல் நிறுவனங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் அரசாங்கம் என்பதை பார்த்து முடித்துவிட்டு அடுத்ததாக அரசியல் கட்சிகள் மிக முக்கியமான நிறுவனமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இன்றைய நவீன காலத்தில் அரசியல் கட்சிகள் என்பவைகள் ஜனநாயகத்தின் உயிர் நாடிகளாக பார்க்கப்படுகின்றன. அரசியல் செயற்பாடுகளில் மிக பிரதானமானவைகளாக அரசியல் கட்சிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அரசியல் கட்சிகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் 19ஆம் நூற்றாண்டுகளில் தோற்றம் பெற்று பின்னர் அவை 20ஆம் நூற்றாண்டினுடைய நடு அரை பகுதிகளில் ஆப்பிரிக்கா, ஆசிய நாடுகளுக்கும் பரவி, இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கும் பரவி இன்று அநேகமாக எல்லா நாடுகளிலும் அரசியல் கட்சிகள் செயற்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த அரசியல் கட்சியினுடைய உருவாக்கத்தினுடைய பின்னணியில் 2 காரணிகள் செல்வாக்கு செலுத்தியிருக்கின்றன. ஒன்று, பிரதிநிதித்துவ அரசியலின் பரவல், அதாவது மக்கள் தங்களுக்குரிய ஆட்சியாளர்களை தெரிவு செய்யவும் அவர்களை மாற்றி அமைக்கவுமான சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ள பிரதிநிதித்துவ அரசியலாகும். இந்த அடிப்படையில் அதே போன்று வாக்குரிமை பரவல் அடைந்ததன் காரணமாகவும் அரசியல் கட்சிகள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. அரசியல் கட்சிகளுக்கான வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இதனை நாங்கள் பார்க்கலாம். ஆண்ட்ரூ ஹேவோர்ட் தன்னுடைய பொலிட்டிக்ஸ், அரசியல் என்ற நூலில் 4 பிரதானமான அடிப்படையில் இந்த அரசியல் கட்சியை வரைவிலக்கணப்படுத்தியிருக்கின்றார். அது உங்களுக்கு இடப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் அரசியல் கட்சிகளுடைய நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கமாகும். அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி செய்தல் என்ற மிக முக்கியமான நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அவை செயல்படுகின்றன.
அடுத்ததாக அரசியல் கட்சிகள் தங்களுடைய உறுப்பினர்களுக்கு தங்களுடைய அங்கத்தினர்களுக்கு அங்கத்துவ அட்டைகளை கொடுத்திருக்கின்றன, மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்திருக்கின்றன. அதே போன்று அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு ஏற்ப அந்த அரசியல் கட்சிகள் செயற்படுகின்றன. அடுத்தது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஏதாவது ஒரு கருத்தியல் காணப்படும் என்பதாகவும் என்று ஹேவுட் குறிப்பிடுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அடுத்து மிக முக்கியமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய பிரதானமான விஷயம், அரசியல் கட்சிகளை வகைப்படுத்தல் தெரிந்திருக்க வேண்டும். வகைப்படுத்தலை பொறுத்தவரையில் முதலாவது வகைப்படுத்தலாக காடர் கட்சிகள் என்றும் மகாஜன கட்சிகள் என்றும் நாங்கள் அரசியல் கட்சிகளை வகைப்படுத்தலாம். காடர் கட்சி என்பது உயர் குலாமினரை அடிப்படையாக கொண்ட கட்சிகள், அதற்கு எதிரானது பொதுமக்களை அடிப்படையாக கொண்ட கட்சிகள் என்று கட்சிகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போன்று வலதுசாரி கட்சி என்றும் இடதுசாரி கட்சி என்றும் வகைப்படுத்தப்படுதல். அதாவது வலதுசாரி கட்சி என்பது தாராண்மைவாத முதலாளித்துவ சிந்தனையை பின்பற்றுகின்ற கட்சிகளாகவும், இடதுசாரி கட்சி என்பது சோசலிச சமூகவாத சிந்தனையை பின்பற்றுகின்ற கட்சிகளாகவும் நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று சில கட்சிகள் யாப்புசார் கட்சிகளாக செயற்பட்டிருக்கின்றன. யாப்பை அடிப்படையாக வைத்து நிதானமாக செயற்படுகின்ற கட்சிகளாக, சில கட்சிகள் புரட்சிகரமான கட்சிகளாக அவை செயற்பட்டிருக்கின்றன. இவ்வாறு நாங்கள் வகைப்படுத்தலை நோக்கி பார்க்கலாம். அரசியல் கட்சியினுடைய பணிகளை பொறுத்தவரையில் பிரதிநிதித்துவத்தை ஒழுங்குபடுத்தல், யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாரு சிறந்தவர் என்பதை ஒழுங்குபடுத்துகின்ற அந்த பிரதானமான விடயத்தை அவை செய்திருக்கின்றன. அதே போன்று ஆட்சேர்ப்பு செய்த அரசியல் கட்சிகளுக்காக ஆட்சேர்ப்பு செய்தல் இன்னும் ஒரு மிக முக்கியமான பணியை அது செய்திருக்கு. அதே மாதிரி அரசியல் நோக்கங்களை உருவாக்குவது, மக்களுக்கு மத்தியில் இதுதான் அரசியலுடைய செயற்பாடு, இதுதான் அரசியலுடைய நோக்கம் என்பதை உருவாக்கி செயற்படுத்துதல். நாங்கள் இன்று அதனை நாங்கள் நடைமுறை ரீதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று அரசியலில் ஈடுபடுத்துதல், பொதுமக்களை அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுத்துகின்ற பிரதான பணியை அது செய்கின்றன. அதே போன்று மக்களுக்கு சமூகத்திற்கு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்குகின்ற இன்னும் ஒரு பிரதான பணியை அது மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு அரசியல் கட்சியினுடைய பணிகளை நோக்கி பார்க்கலாம். அதே போன்று அரசியல் கட்சி முறை இருக்கின்றது. அரசியல் கட்சி முறை இருக்கின்றது. மிக முக்கியமாக தனி கட்சி முறை, இரு கட்சி முறை, ஆதிக்கமுள்ள தனி கட்சி முறை, ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறை என நாங்கள் 5 வகையாக அந்த கட்சி முறையை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கட்சிகள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக சில உபாயங்களை மேற்கொள்கின்றன. குறிப்பாக அரசியல் கட்சிகள் தங்களுக்கான அரசியல் கருத்தியல்களை வைத்திருக்கின்றன. அதே போன்று தேர்தல் வருகின்ற பொழுது தேர்தலுக்கான வியூகங்கள், தேர்தலுக்கான விஞ்ஞாபனங்கள், தேர்தலுக்கான உபாயங்களை அவை செய்கின்றன. அதே போன்று உறுப்பினர்களை சேர்த்துக் கொள்வதற்காக நிதி திரட்டுகின்ற செயற்பாடுகள் போன்றவற்றிலும் அவை ஈடுபடுகின்றன. அதே போன்று அரசியல் கட்சிகள் சமூகத்தினுடைய அடிப்படையை வைத்து அவை ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அரசியல் கட்சிகளுடைய உபாய முறைகளை நாங்கள் பார்க்கலாம். எனவே மிக முக்கியமாக அரசியல் நிறுவனங்களில் மிக முக்கியமானதாக அரசியல் கட்சிகளை இவ்வாறான அடிப்படையில் நாங்கள் நோக்கி பார்க்கலாம். அடுத்த நிறுவனமாக, அரசியல் நிறுவனமாக நாங்கள் பார்க்க இருப்பது அமுக்க குழுக்களாகும். ஏற்கனவே நாங்கள் அரசு, அரசாங்கம் பார்த்துவிட்டோம். 1, 2வது அரசியல் கட்சிகள் பார்த்துவிட்டோம். 3வது அமுக்க குழுக்கள் உங்களுக்கு இடப்பட்டிருக்கின்றது. அமுக்க குழுக்கள் என்பவைகள் அரசியலில் இன்று மிகவும் செல்வாக்கு பெற்றவைகளாக இருக்கின்றன. குறிப்பாக ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க அரசியலில் இவற்றினுடைய பங்கு மிக பிரதானமாக நோக்கப்படுகின்றது. இந்த அடிப்படையில் இவை சில நேரங்களில் இன்ட்ரெஸ்ட் குரூப் என்றும், லொபியிங் குரூப்ஸ் என்றும், ஆசை குழுக்கள் என்றும், நியாய பிரச்சார குழுக்கள் என்ற வார்த்தைகளாலும் அங்கே பிரயோகிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த அமுக்க குழுக்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கம் இல்லாமல் அரசியலில் தாக்கம் செலுத்துகின்ற குழுக்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் இது சர்வதேச ரீதியாக எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றனோ அதே போன்று இலங்கையினுடைய அரசியலிலும் அந்த அமுக்க குழுக்கள் பெரும் தாக்கத்தை செலுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வர்த்தக சங்கங்கள்,
தேயிலை சங்கங்கள், மலே சங்கம், YMMA, YMCA, YMBA என்று நாங்கள் பல்வேறுபட்ட அமுக்க குழுக்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் அமுக்க குழுக்களும் அரசியல் நிறுவனத்தில் மிக முக்கியமான தாக்கம் செலுத்துவதை பார்க்கின்றோம். அடுத்ததாக சிவில் சமூகமும் இன்னும் ஒரு நிறுவனமாக இடப்பட்டிருக்கின்றது. சிவில் சமூகம் என்பது அரசியல் செயற்பாடுகளில் நேரடியாக செயற்படாமல், அரசியல் செயற்பாடுகளில் நேரடியாக தாக்கம் செலுத்தாமல், அரசுக்கு வெளியே இருந்து அரசை இயக்குகின்ற ஒரு அம்சமாக சிவில் சமூகம் பார்க்கப்படுகின்றது. எனவேதான் அரசியல்வாதிகள், அரசியல் உத்தியோகத்தர்கள் என்பவர்களை தவிர உள்ளவர்கள் என்றும் இதற்கு ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சிவில் சமூகம் மிக முக்கியமாக அரசியல் செயற்பாடுகளில் தாக்கம் செலுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சில வேளைகளில் அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் நின்று அரசியல் கட்சிகளோடு சமாந்தரமாக போட்டி போடுகின்ற அளவிற்கு அவை செயற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது மிக முக்கியமாக பிரஜைகளினுடைய அரசியல் பங்கு பற்றுவதற்கு மிக முக்கியமான இடத்தை அரசியல் செயற்பாடுகள், சமூக செயற்பாடுகளில் பங்கு பற்றுவதற்குரிய வாய்ப்பை அதை ஏற்படுத்தி கொடுப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். சமூகத்தை வலுவூட்டுவைகளாக இவைகள் இருந்திருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சிவில் சமூகம் 4 அர்த்தங்களில் வரலாற்றில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. பழைய தாராண்மைவாத கருத்தியல், காண்ட் மற்றும் ஹெகல், இமானுவல் காண்ட், ஹெகல் போன்றவர்கள் இதற்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று பழைய மார்க்சியவாத கருத்து இருக்கின்றது. இதற்கு கார்ல் மார்க்ஸ் சிவில் சமூகம் என்றா என்னவென்று அர்த்தம் கொடுத்திருக்கின்றார். அதே போன்று ஒருங்கமைந்த ஜனநாயக கருத்து அலெக்சிஸ் டி டொக்விலினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இவர் சிவில் சமூகம் என்பதற்கு பதிலாக சிவில் வாழ்க்கை, சிவில் லைஃப் என்பதை அவர் பிரயோகித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று புதிய மார்க்சியவாத கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்தோனியோ கிராம்சியினால் அது முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த உள்ளடக்கப்படும் உபத்துறைகளில் அரசியல் நிறுவனங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். அந்த அரசியல் நிறுவனங்களில் அரசாங்கம் ஒன்றாகவும், அரசியல் கட்சிகள் இன்னும் ஒன்றாகவும், மூன்றாவது அமுக்க குழுக்கள், சிவில் சமூகம் என்று 4 பகுதிகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்த பிரதானமான உபத்துறையாக 2.5 ஒப்பீட்டு அரசியல் காணப்படுகின்றது. ஒரு அரசுக்குள்ளால் முன்னே யாப்பு சிறந்ததா பின்னே யாப்பு சிறந்ததா என்று ஒப்பிடுகின்ற ஒரு முறை இருக்கின்றது. அதே போன்று அரசுகளுக்கு இடையில் இந்த அரசினுடைய அரசியல் செயற்பாடுகள், இந்த நாட்டினுடைய அரசியலில் மக்கள் பங்கு பற்றுகின்ற அமைப்பு, ஏனைய மற்ற நாட்டில் அந்த அரசியலினுடைய செயற்பாடுகள், மற்ற நாடுகளில் ஏனைய நாடுகளில் அரசியலில் மக்கள் பங்கு பற்றுகின்ற அம்சம் என பல்வேறுபட்ட அடிப்படைகள் இந்த ஒப்பீட்டு விடயம் பொதிந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இறுதியாக அரசறிவியலில் உள்ளடக்கப்படும் உபத்துறைகள் என்ற ஒரு பெரியதொரு பகுதியை நாங்கள் பார்த்து முடித்திருக்கின்றோம். இந்த அடிப்படையில் 2வது அலகு மிகவும் ஒரு அழகான அலகாக இருப்பதையும், மிகவும் இலகுவான அலகாக இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். எனவே 2வது அலகோடும் நீங்கள் ஒன்றித்து இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக பிரார்த்தித்து, நீங்கள் மிக இலகுவான அடிப்படையில் இந்த வருகின்ற பரீட்சையில் நீங்கள் முகம் கொடுத்து சித்தி எய்த வேண்டும் என்று உங்களுக்காக பிரார்த்தித்து, எங்களுடைய அலகு 2னுடைய இந்த அலகை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டு மீண்டும் நாங்கள் 3வது அலகோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் ரசீம் ஐதுரூஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் மற்றும் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்பவற்றை எதிர்பார்த்தவனாக விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.